கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அதிசயமான காரியங்களை செய்து மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் 2 நாளாகமும் 33வது அதிகாரம் அதன் 12வது வசனம். தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான் என்று சொல்லப்படுகிறது. இந்த மனாசே என்று சொல்லுகிற ராஜாவை குறித்து இங்கே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தினாலே கிருபையாய் அரசாட்சியை அரச பீடத்தை அவன் பெற்றுக்கொண்டவன் தன்னுடைய பெருமையினாலும் மேட்டிமையினாலும் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்ய அங்கே ஆரம்பிக்கிறான். அந்த மனதுக்குள்ளே வருகிற அந்த மேட்டிமை தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களை செய்வதற்கு அவனை நடத்தி கொண்டு செல்லுகிறது. இதை பார்த்து தேவன் துக்கப்படுகிறார். இன்னொரு பக்கம் அவருக்கு கோபம் உண்டாகிறது. ஆண்டவருடைய அந்த கோபத்தின் நிமித்தம் இந்த மனாசே என்ன செய்கிறார் என்று சொன்னால், அந்த தேவ கோபம் வருகிறது. தேவ கோபம் பெரிய தண்டனையாய் மாறப்போகிறது என்பதை அவன் உணர்ந்து கொண்ட உடனேயே தன்னுடைய அந்த ராஜ மேன்மையான நிலைகளில் இருந்தும் தன்னை தேவனுக்கு முன்பாக தாழ்த்துகிறதை நாம் காண முடிகிறது. தாழ்மை எதை குறிக்கிறது? பாவ உணர்வடைந்து மனம் திரும்புதலை குறிக்கிறது. தாழ்மை எதை குறிக்கிறது? தேவனுக்கு விரோதமான செய்கைகளை நம்மை விட்டு அகற்றி நாம் பரிசுத்தத்தை நோக்கி முன்னேறுகிறோம் என்கிறதற்கு அடையாளமாக இருக்கிற தாழ்மை எதை குறிக்கிறது? தேவ மகிமையினுடைய சாயலை குறிக்கிறதாக இருக்கிறது. இவன் தன்னை தாழ்த்தினான். என்ன தாழ்மை வந்த பொழுது அவனுக்கு எதிராக நின்ற கர்த்தர் அவனுக்கு அனுகூலமாய் மாறி வாழ்வை செவைப்படுத்தி மேன்மைப்படுத்துவதை நாம் காண முடிகிறது. பிரியமானவர்களே, இந்த நல்ல காலை நேரத்தில் ஆண்டவருக்கு பிரியமாக நாம் நடந்து தேவ சித்தத்தின்படி தேவனுக்கு முன்பாக நாம் தாழ்மைப்படுகிறவர்களாய் காணப்படுவோம். நமக்காக இவ்வளவு யாவையும் செய்து நிறைவேற்றுகிற அந்த மகிமையான தேவனுடைய இரக்கத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். எப்படி மனாசே துன்மார்க்கனாய் இருந்து தேவ இரக்கத்திற்காக தன்னை தாழ்த்தி அந்த கிருபையை பெற்றுக்கொண்டானோ, நம்முடைய வாழ்விலும் ஒவ்வொரு நாளும் நம்மை தாழ்த்தி தேவனுக்கு முன்பாய் சமர்ப்பித்து அந்த கிருபையை வளர செய்வோம். தேவனாகிய கர்த்தர் நம்மில் மகிமைப்படுவாராக. ஆமீன், ஆமீன். செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. தேவனே, உம்முடைய மிகுந்த கிருபை இம்மட்டும் அதிசயமாய் நடத்தி கொண்டிருக்கிறது, ஆச்சரியமாய் நடத்தி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமையான காரியங்களை செய்து மகிமைப்படுத்தும். தாழ்மையோடு நடந்து கொள்ள ஒவ்வொரு விஷயத்திற்கும் எங்களை தாழ்த்தி எங்களை மேன்மைப்படுத்தி கொள்ள உதவி செய்யும். அப்படியே கிருபை பாராட்டுகிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.